ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை வச்சு சூப்பரான ஒரு கடையில் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாலக்கீரையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கண்ணுக்கு, இதயத்துக்கு, போன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் அந்த கேன்சர் செல்ஸ்லாம் அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த கீரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடையில் செய்ய நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். வேகட்டும். நான் இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு, ஆனால் நல்லா மசியலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கீரை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. கீரை சேர்க்குறப்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். வெந்ததும் கீரை பாதியாக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். கீரை வேக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போது கீரை நல்லா வெந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீரை வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு கீரையை இந்த மாதிரி மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கையாலேயும் மசியணும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை ஆடினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட சட்டி இருந்துச்சுன்னா அந்த சட்டியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா தாளித்து நம்ம கடைஞ்ச கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அட்டகாசமான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்தில் ஒரு வாட்டியாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.